Hello guys, happy new year to everyone. Vanakkam and welcome to Meet Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and YT training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா AIIA அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இவங்க நிறைய வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸ், அதாவது நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த AIIA எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த AIIA, இந்த ஆயுர்வேதா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, இங்கே உங்களுக்கு வேக்கன்சியில் நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 இடத்துல போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது. அது எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு குவார்ட்டர்ஸ்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய வேக்கன்சி, அதாவது இவங்க இப்போ சொல்லியிருக்க வேக்கன்சி இவங்களுக்கு நிறைய வேக்கன்சி இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக சிங்கிள் டிஜிட்டில் தான் வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அட்லீஸ்ட் டபுள் டிஜிட்டில் வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள், கிடச்சதுன்னா லைஃப் செட்டில்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா இவங்க எங்கே இருக்குது இந்த இன்ஸ்டிடியூட் அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. இவங்களோட ஒன் ஆஃப் த பிரான்ச் கோவாவில் இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துக்கும் சேர்த்தா மாதிரி தான் இப்போது வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எய்தர் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டிங் நியூ டெல்லியில் இருக்கும், அப்படி இல்லைனா கோவாவில் இருக்கும். ஸோ கோவாவில் கம்மியான வேக்கன்சி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நியூ டெல்லியில் அதிகமான வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபைட். ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த ஆயுர்வேதா இன்ஸ்டிடியூட் இருக்கிற இடத்தோட ஃபுல் அட்ரஸை இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சி எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா December 26, 2023 இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட். க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா January 31 சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு மாதம் சாலிடாக உங்களுக்கு டைம் இருக்குது. படிச்சுட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. ஸோ இந்த வேக்கன்சியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. சரியா? ஃபைன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர், நிறைய போஸ்ட் வேக்கன்சி போஸ்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், பே ஸ்கேல், மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையானது சீரியல் நம்பர் 7. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸ், அதாவது நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 34 + 6 போஸ்ட், 40 போஸ்ட் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 34 போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. அண்ட் 6 போஸ்ட் கோவாவில் இருக்குது. ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இவங்க எப்படி கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். 18 அன்ரிசர்வ்ட், 10 OBC, 5 SC, 3 ST, 4 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சென்டர் டெல்லியில் இல்லைனா கோவாவில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்க, அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது வரைக்குமே அவங்க ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரிட்டன் எக்ஸாம் வச்சு ஒரு இன்டர்வியூ வச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ் இதை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க ஸ்கில் டெஸ்ட் இது வரைக்கும் வைக்கல. மேபி இந்த டைமில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க, நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா மேபி ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அடுத்து சரி, நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கொடுத்துருக்காங்க. ஆடியோமெட்ரி, MRI டெக்னீஷியன், ஆப்தால்மிக் டெக்னீஷியன், ஸோ லேப் அட்டெண்டன்ட், ஃபார்மசிஸ்ட், அதர் தென் மெடிக்கல் ப்ரொஃபஷன் கூட இவங்க போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸர், கிளர்க், ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இது மாதிரி யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜிலாம் முடிச்சுட்டு நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப கம்மி சேலரியில் ஒர்க் பண்ணிவிட்டு. ஃபார்மசிஸ்ட், CSST சூப்பர்வைசர், யோகா இன்ஸ்ட்ரக்டர், மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ இது மாதிரி. சரிங்களா? ஸோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஸோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க லைஃப் செட்டில்டாக இருக்கும். சரியா? ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இவங்க வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்க வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 31 January 2024 மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அண்டர்லைன் இந்த பாயிண்ட். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்னென்ன,
அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக பார்த்துருவோம். ஸோ ஸ்டாஃப் நர்ஸ்க்கு போயிடுவோம் ஸ்ட்ரெயிட்டாக. ஃபைன். ஸோ சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 7 சேலரி பேக்கேஜ் தான் இருக்க போகுது. லெவல் 7 அப்படின்னா உங்களோட பேசிக் வந்து 44,900 வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்டு ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 7th CPC அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 7th பே கமிஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் இன்னும் 2 வருஷத்தில் 8th பே கமிஷனும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ இன்னும் சேலரி பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பேசிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்டு ஆல்ரெடி இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் ரிசர்வேஷனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஏஜ் லிமிட் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 35 வச்சுருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது, அன்ரிசர்வ்டு கேட்டகரி தவிர. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசிக்கு 3 இயர்ஸ், SC ST கேண்டிடேட்டுக்கு வந்து 5 இயர்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எய்தர் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் ஆயுர்வேதா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் கோர்ஸும் இருக்குங்க. சரியா? ஸோ அதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் ஆயுர்வேதா முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஆயுர்வேதா ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஒன்றுனா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் இவங்க வந்து 4 இயர்ஸ் ரெகுலர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் ஆயுர்வேதா வந்து முடிச்சிருக்கணும். இது முடிச்சுட்டு ப்ராப்பராக அவங்க ரிஜிஸ்டர்ட் நர்ஸ், ரிஜிஸ்டர்ட் மிட்வைஃப் கவுன்சிலில், அதாவது ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர்ட் நர்ஸ், ரிஜிஸ்டர்ட் மிட்வைஃப் அந்த நம்பரை வந்து வாங்கி வச்சுருக்கணும். இவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. சரியா? அதே நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்மாக தேவைப்படும். சரியா? ஸோ ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஆயுர்வேதா நர்சிங் அண்ட் ஃபார்மசி, இது வந்து 2.5 இயர்ஸ் கோர்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு வேளை இதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஸ்டேட் ஆயுர்வேதா நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பண்ணி முடிச்ச அப்புறமா 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து எசென்ஷியல். ஸோ மோஸ்ட்லி நர்சிங் கேண்டிடேட்ஸ் என்ன முடிச்சிருப்பாங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருப்பாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் வாங்கி வச்சுருக்கணும். இதுதான் நம்பர் ரிலேட்டடாக. ஆயுர்வேதா பிஎஸ்சி நர்சிங் ஆயுர்வேதா பண்ணியிருக்கீங்க, ஒரு வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுவும் நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி உங்ககிட்ட வந்து அந்த நம்பர் வந்து வச்சுருக்கணும், லைசன்ஸ் நம்பர் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? டிசைரபிள் அப்படின்னா இது இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஃபார் ஆயுர்வேதா நர்சஸ், நீங்கள் ஆயுர்வேதா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெப்யூட்டட் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் வாங்கி வச்சுருக்கணும். ஆனால் அது இவ்வளோ பெட்டட் ஹாஸ்பிட்டல் தான், இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் இவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. சரியா? அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் கம்ப்யூட்டர் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃபீஸ் அப்ளிகேஷன், எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன 2 வெப்சைட் நான் சொல்லியிருந்தேன். அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோனில் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஃபோனில் டவுன்லோட் ஆகலை. நான் சிஸ்டம்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆன்லைனில் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இது வந்து வெப்சைட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுள் டாஸ்க் பாரில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை டேரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். வேலிடான மொபைல் நம்பர், வேலிடான இமெயில் ஐடி. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இது வந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக இவங்க டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த அப்புறமா இவங்க சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டேட்டும் கொடுக்கல. சரியா? அதனால் முன்னாடியே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. சரியா? சப்மிட் கொடுத்த அப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டோட ரிசிப்ட்டையும் வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து கேட்பாங்க அவங்க. சரியா? அடுத்து
அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப மினிமலான அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப் பிசி இதில் தான் நம்ம வருவோம், அதாவது நம்ம குரூப் பியில் வருவோம். ஸோ 500 rupees வந்து ஜென்ரல் அண்ட் ஓபிசி ஆஸ் வெல் as எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட். ஜஸ்ட் நீங்கள் 500 rupees பே பண்ணால் போதும். அதுவே நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 250 பே பண்ணால் போதும். ஒருவேளை உங்களை இன்டர்வியூக்கு இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அண்ட் ஓபிசி கேண்டிடேட், ஸோ இந்த 3 கேண்டிடேட்டையும் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கான ட்ராவல் அலவன்ஸை அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ், இது வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பவும் போல தாங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதுதான் திருப்பி சொல்லியிருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 5 years, ஓபிசிக்கு வந்து 3 years, ஃபிசிக்கலி சேலஞ்ச் வந்து 10 years. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து கண்டினியூஸாக 3 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அட் எ ஸ்ட்ரெச் வித்தவுட் எனி பிரேக் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வரீங்கன்னா 5 years நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். இல்லை ஓபிசியில் வரீங்க அப்படின்னா 8 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. எஸ்சி/எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மற்றபடி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட், இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னா அது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஏப்ரல் 2023 மார்ச் 2024 வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயர். சரியா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க ஓபிசி சர்டிஃபிகேட்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வாங்கி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. 1 மாதம் டைம் இருக்குது. லாஸ்ட் மூமெண்ட்டில் வாங்கி டேட்டை வந்து எக்ஸ்பைரி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வாங்கி வைக்காதீங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வைக்காதீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். சரியா? அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே தான். 2 சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அசட் சர்டிஃபிகேட் இப்போவே இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதில் எல்லாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதில் தான் இப்போலாம் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போனோம். அது கூடவே ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி கொண்டு போங்க. சரியா? அது கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்மிட் கார்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு கொடுப்பாங்க. அட்மிட் கார்டு அதுவும் நீங்கள் கொண்டு போகணும். டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், இல்லை 10th 12th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்ஸ், டிப்ளமோ இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் எஸ்சி/எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் வரீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அண்ட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு, ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃபாக அதாவது ஒரு கவர்மெண்ட்டோடதாக இருக்கணும், அதாவது கவர்மெண்ட் கொடுத்ததாக இருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்கு நீங்கள் கொண்டு போகணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும். சரியா? மற்றபடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அனெக்ஷர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான அனெக்ஷர்ஸ், இல்லை நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அனெக்ஷர்ஸ். சரியா? ஸோ இந்த அனெக்ஷர்ஸ் எல்லாமே ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும். ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயரில் இது வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நீங்கள் மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆவீங்க ஒரு கவர்மெண்ட் செட்டப்பில் இன்னொரு கவர்மெண்ட் செட்டப். அவங்களுக்கும் இனிமேட்டு நான் ப்ரிப்பேர் ஆகி வரப்போகிறேன், இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த நியூ இயரில் நீங்கள் நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் உள்ள ஏறுவீங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் ட்ரையிங். டெஃபினட்டாக மீடியா நர்சிங் அகாடமி உங்களுக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போவும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போவும் நாங்கள் நியூ கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது ஜனவரிலையும் நியூ கோர்ஸ் வந்து ரன் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் வில்லிங் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிடே நான் வந்து டெய்லி அலர்ட் கொஸ்டின்ஸ் போட்டுருக்கேன், அதில் காண்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் அங்கே கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸில். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.